ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா EC25C01 எலக்ட்ரான் டிவைசஸ்க்குரிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ யூனிட் ஒன் பொறுத்த வரைக்கும் பார்ட்டியில் உங்களுக்கு 1 மார்க்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். 1 மார்க்ஸ் எப்பயுமே கொஞ்சம் அடிஷனலாக படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ நம்ம எப்பயும் சொல்ற மாதிரி கேட் மாடலில் MCQ மாடலில் இருக்க கொஸ்டின்ஸ் பார்த்துக்கோங்க. மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான் உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ அடுத்து 3 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் மாஸ் ஆக்ஷன்லாம் ரொம்ப முக்கியமான ஒன்று. கண்டக்டிவிட்டி அதோட டைப்ஸ் பார்த்துக்கோங்க. எனர்ஜி பேண்ட் டயக்ராம் ஃபார் செமிகண்டக்டர் ரொம்ப முக்கியமான ஒன்று. கரண்ட் டென்சிட்டி ஈக்குவேஷன் எல்லாம் பார்த்துக்கோங்க. குன் எஃபெக்ட்னு கேட்கலாம். ட்ரிஃப்ட் அண்ட் டிஃப்யூஷன் கரண்ட் பார்த்து வச்சுக்கோங்க. பார்ட் பி பொறுத்த வரைக்கும் இன்ட்ரென்சிக் செமிகண்டக்டர் அதோட கேரக்டரிஸ்டிக் இல்லாட்டி பிஹேவியர் பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி எலக்ட்ரான் எனர்ஜி லெவல் அண்ட் எலக்ட்ரான் எனர்ஜி பேண்ட் டயக்ராம் இதுவும் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு யூனிட் டூல பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் 1 வேர்ட்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. அடிஷனலாக கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து வந்து இதில் பார்ட் 3 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இதில் நிறைய கொஸ்டின்ஸ் வரும். இதில் மெயினாக வந்து பிஎன் ஜங்ஷன் டயர் பார்த்துக்கோங்க, ஒரு அப்ளிகேஷன் பார்த்துக்கோங்க, டிஃப்யூஷன் கெப்பாசிட்டன்ஸ் ரொம்ப முக்கியம், டனல் டயர் முக்கியம். எல்லாம் ரிப்பீட்டடாக ப்ரீவியஸ் கேட்ட கொஸ்டின் அனாலிசிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். பிஎன் ஜங்ஷன் டயர் அண்ட் சென்னர் டயர் ரொம்ப முக்கியம். அதோட சிம்பிள் வந்து ட்ரா பண்ண சொல்லலாம். டிரான்சிஷன் அண்ட் டிஃப்யூஷன் கெப்பாசிட்டன்ஸ் இதில் எல்லோ கலரில் ஷேர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக படிங்க. ரெட் கலரில் கொடுத்துருக்கேன், நல்லா படிச்சுங்க. மோஸ்ட்லி எல்லா கொஸ்டின் கவர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ராக்டர் டயோடு கேட்கலாம், ஃபோட்டோ டயோட அப்ளிகேஷன் கேட்கலாம். சமீர் உங்களுக்கு பார்ட் பி பொறுத்த வரைக்கும் இதில் ஃபார்வர்ட் அண்டு ரிவர்ஸ் பயாஸ் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் பிஎன் ஜங்ஷன் டயோடு. ஆக்சுவலாக இதில் 2 கொஸ்டின் தான். ஒன்று பிஎன் ஜங்ஷன் டயோடு, இன்னொரு ஜெனர் டயோடு. இது படிச்சிங்கனாலே போதும். அதோட கேரக்டரிஸ்டிக் இதில் கொடுத்துருக்க எல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க. மோஸ்ட்லி இதை நீங்கள் அட்டன் பண்ணிடலாம் ஒரு கொஸ்டின். அதில் வந்து பிஎன் ஜங்ஷன் டயோடு தான் அந்த பார்ட் பி பொறுத்த ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு யூனிட் 3 இதில் வந்து 1 வேர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் கொடுத்துருக்கேன். கொஞ்சம் இதை அடிஷ்னலாக நிறையா படித்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து வந்து உங்களுக்கு இதில் 3 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏர்லி எஃபெக்ட், அப்போ கரண்ட் கெயின் வந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து இருக்குது. இது எல்லாமே நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் அனாலிசிஸ் பண்ணலாம் இருக்கும். ஸோ எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க, எந்த மாதிரி கேட்டிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. இதில் பிஜேடி ரொம்ப முக்கியமான ஒன்று. எல்லோ கலர் ஷேர் பண்ணது, ரெட் கலர் ஷேர் பண்ணது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ இதில் பார்ட் பி பொறுத்த வரைக்கும் மல்டி எமிட்டர் டிரான்சிஸ்டர் அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் அப்ளிகேஷன் பார்த்துக்கோங்க. இதில் சிஇ ரொம்ப முக்கியமான ஒன்று. அந்த கான்ஃபிகரேஷன் ஆஃப் பிஜேடி பார்த்து வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமான ஒன்று. இதில் எப்படிலாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்க. ஸோ இது வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்கிறத நான் வந்து கொடுத்துருக்கேன். நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு யூனிட் 4ல பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு MOS FET டைப்ஸ் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதுக்கப்புறம் என்ஹான்ஸ்மெண்ட், அதுக்கப்புறம் வந்து டிப்ளீஷன் மோடு ரொம்ப முக்கியமான ஒன்று. நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. மில்லர் தியரமும் பார்த்து வச்சுக்கோங்க. பிஞ்ச் ஆஃப் வோல்டேஜும் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ கொடுத்துருக்க எல்லாமே மோஸ்ட்லி கவர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. இதில் வந்து மோப் செட், அதாவது MOS FET ரொம்ப முக்கியம். அதை கேரக்டரிஸ்டிக் நல்லா பார்த்துக்கோங்க. இது எல்லாமே கேரக்டரிஸ்டிக் ரொம்ப முக்கியம். 15 யூனிட் பொறுத்த வரைக்கும் 1 வேர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். இதெல்லாம் கொஞ்சம் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ மோஸ்ட்லி நம்ம இதில் கொடுத்து எல்லாமே அனாலிசிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். அதனால இதெல்லாமே நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. 3 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் SCR அண்டு TRIAC இதை வந்து கம்பேர் பண்ண சொல்லி கேட்கலாம். ரிலாக்ஸேஷன் ஆக்சிலேட்டர் ரொம்ப முக்கியம். LED ரொம்ப முக்கியம். LCD ரொம்ப முக்கியமான ஒன்று. நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த ஆப்டோ கப்ளர் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. பார்ட் பி பொறுத்த வரைக்கும் சிலிக்கான் கண்ட்ரோலர் ரெக்டிஃபையர் SCR ரொம்ப முக்கியம். அது ஒர்க்கிங் கேரக்டரிஸ்டிக்லாம் பார்த்துக்கோங்க. ஆக்சுவலாக நான் எல்லோ கலர் செட் பண்ண வெரி இம்பார்ட்டன்ட். அதை அண்டர்லைன் பண்ணிக்கிறத வெரி இம்பார்ட்டன்டாக படிக்கணும். நீங்கள் அதை ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக படிக்கணும். இதில் LED கண்டிப்பாக கேட்பாங்க, ரிப்பீட்டடு. நல்லா பார்த்துக்கோங்க. LCDங்கிறது உங்களுக்கு 3 மார்க்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. இதில் நம்ம கொடுத்துருக்க எல்லாத்தையும் நீங்கள் கவர் பண்ணிட்டீங்களே மோஸ்ட்லி உங்களால் வந்து நல்ல மார்க்ஸ் எடுக்க முடியும். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.